வாங்க சொல்லுங்களா. குழம்பு வச்சுட்டேன், மத்தியானம் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ வந்து சப்பாத்தி மாவு பேசி போகிறேன். நான் சப்பாத்தி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். அதுக்கு பாருங்கள், லைவில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க சொல்லுங்களா. இப்போ பாத்திரம் எடுத்தாச்சு. சும்மா 2 பேருக்கு தானே, 2 பேருக்கு சிம்பிளாக 2 பேருக்கு 2 கரண்டி மாவு, அவ்வளோதான். அது கூட என்ன போடுறேன்னு பாருங்க. உப்பு ஏற்கனவே மாவில் கலந்து தான் வச்சுருப்பேன் நான். பாருங்க, கொஞ்சம் சர்க்கரை போடுவேன். சர்க்கரை போட்டால் சீக்ரெட் சூப்பராக இருக்கும், சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால தான் சர்க்கரை போடுறது. கொஞ்சம் உப்பு லேசாக, குழம்புல உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா. மொச்சை உருளைக்கிழங்கு கறி குழம்பு மாதிரி வச்சிருக்கேன். சப்பாத்தி அப்போ அதுக்கும் சூப்பராக இருக்கும். மீதி இருந்தால் நாளைக்கு இட்லிக்கு தோசைக்கு எதுக்குன்னா வச்சுக்கலாம். சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி, சுடு தண்ணி பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் லேசாக சுடு தண்ணி தான் ஊற்றி பிசைகிறேன். இந்த பாருங்க, பாருங்க. பிசைஞ்சு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு. காசில் எண்ணெயும் ஊற்றலாம். நெய் பிடிக்கிறவங்க நெய் போட்டு பிசைஞ்சுக்குங்க. நான் நெய்யும் போடுவேன், எண்ணெயும் போடுவேன் பிள்ளைங்களா. பாருங்க, நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க, எண்ணெய் இருந்தால் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கலான்னு இன்னைக்கு. கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும், சூப்பராக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். அந்த சப்பாத்தி அந்த மொச்சை உருளைக்கிழங்கு குழம்புக்கு அதுக்கும் கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிள்ளைங்களா. அதனால தான் நம்ம வீட்டில் வளர்ந்தது, அது ஒரு சந்தோஷம். உங்களுக்கு அதுக்கு தான் அதை செய்து காமிச்சேன். இப்போ பாருங்கள், பிசைஞ்சு வச்சிங்களா. 1/2 hour பொறுத்து நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். மூடி வச்சிருவோம். 1/2 hour பொறுத்து சப்பாத்தி. வாங்க சொல்லுங்களா. சப்பாத்தி சுடணும், கொஞ்சம் சூடு ஏறட்டும். சப்பாத்தி போடணும். அப்பாவுக்கு முட்டை ஆம்லேட் வேணுமா. அதனால் முட்டை ஆம்லேட் நைட்டில் வந்து பெரும்பாலும் வயசானவங்க சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க, புரியுதுங்களா. நான் வந்து அது ஒரு மசால் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். பெப்பர் பொடி, சோம்பு, மிளகு, சீரகம், தனியா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேன். பெப்பர் பொடி போட்டு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. நைட்டானா ஆம்லேட் தான் கேட்பார். சாப்பாட்டுக்கு சரி, டிஃபனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து இது உடச்சி ஊற்றிட்டு, இது பாருங்க, நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி நல்லா தூக்கலாக போட்டோம்னா இது ஒன்றும் பிரச்சனை ஆகாது. பாருங்க, இப்படி போட்டு சாப்பிடணும். கலக்கி அடிச்சு ஊற்ற மாட்டேன், இப்படி தான் போட்டு கொடுப்பேன். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. அப்படிங்களா. அடுத்த முட்டை அதே மாதிரி தான். இந்த முட்டை ஆம்லேட்டு சாப்பாடுக்கு, சாம்பார் சாப்பாட்டுக்கு, காரக்குழம்பு சாப்பாட்டுக்கு, ரசம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் பிள்ளைங்களா. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுதான் சைட் டிஷ்ஷு. குழம்பு இருந்தாலும் நான் சாப்பிடலாம், அவங்களுக்கு டெய்லி போட்டு கொடுத்துருவேன். பாருங்க, வாங்க சுட சுட ஆம்லேட் நம்ம வீட்டில் இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா, சூடாக சாப்பிடலாம். வாங்க சப்பாத்தி செய்யலாம். இப்போ வாங்க பிள்ளைங்களா, 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ மாவை வந்து நம்ம மாவு உருண்டை தட்டிக்கலாம்.
தட்டிக்கின்னு போட்டுட்டு சுட்டுடலாம் அப்படியே கட கட கடன்னு. ஒரு பக்கம் போட்டுக்கினே செய்தோம்னா ஒரு பக்கம் அப்படியே டக்கு டக்குன்னு வேலை ஆகிடும். அப்படியே சாப்பிடும்போது சூடாக சுட சுட கொடுத்துக்கினே இருக்கலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம், பற்ற வச்சுட்டு போடலாம். அதெல்லாம் நம்ம நெய் போட்டு பிசைஞ்சதால எண்ணெய் கூட ஊற்றி சுட வேண்டாம். அப்படியே போட்டு தவாவில் போட்டு அப்படியே சப்பாத்தி வெந்ததும் எடுக்க வேண்டியது தான். சாப்பிட்றதுக்கு நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு உள்ளே போகிறதே தெரியாது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்கிற சப்பாத்தி. தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மொச்சா உருளைக்கிழங்கு குருமா சப்பாத்தி. பாருங்க எண்ணெய் இல்லாமையே சுடுறேன் பாருங்க. நெய் போட்டதால எண்ணெய் வேண்டாம், அப்படியே சுட வேண்டியது தான் சப்பாத்தி. பார்த்தீங்களா? கொஞ்சம் வெந்த அப்புறம் திருப்பி திருப்பி போட்டு சுட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க பிள்ளைங்களா, நம்ம வீட்டில் சப்பாத்தி மொச்சை உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக இருக்கும், சாப்பிடலாம். சுட சுட அம்மா வீட்டில் யார் வந்தாலும் எதுவும் செஞ்சு போட்டு கண்டிப்பாக அனுப்புவேன். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. என் செல்லங்களே, என் அன்பு உள்ளங்களே, உங்கள் பாசத்துக்கு நான் அடிமை எப்போவுமே. அம்மா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் செம என்ன செய்கிறேன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். சப்பாத்தி முடிஞ்சுது. வாங்க சுட சுட சப்பாத்தி சாப்பிடலாம் நம்ம வீட்டில். இந்த பாருங்க, சப்பாத்தி குருமா, மொச்சையும் உருளைக்கிழங்கு போட்ட குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அம்மா சாப்பிட போகிறேன், நானும் அப்பாவும் சாப்பிட போகிறோம். நீங்கள் வாங்க சாப்பிடலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே அப்பா அன்னன்னைக்கு செய்கிற வீடியோ தான் பிள்ளைங்களா உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, பாய் செல்லுங்களா. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வாங்க சூடாக சப்பாத்தி குருமா சாப்பிடலாம் நம்ம வீட்டில். ஓகே, பாய் செல்லுங்களா. பார்த்தீங்களா, சூப்பரான சப்பாத்தி குருமா ரெடி.